Hi friends, welcome to my channel. நான் இந்த வீடியோவில் சென்னையிலேருந்து ஜெயஸ்ரீன்ற சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு 2 கூடை ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டுக்காக. நான் அந்த கூடை போட்டிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த 2 கூடையுமே வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த கூடை பார்த்தீங்கன்னா 1 ரோலில் ஃப்ரூட் பேஸ்கெட் போட்டிருக்கேன் இல்லையா, அதே கூடை தான். இது வந்து ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கூடையெல்லாம் போட்டு முதல்ல நல்ல நாட்ஸ் எல்லாம் போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடையெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிச்சனில் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பர்பஸ்க்கெலாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் மல்டி பர்பஸாக கூட இந்த கூடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கேன். வாங்க இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீனில் 2 ஒயர், ஆரஞ்சில் 14 ஒயர், டோட்டலாக 16 ஒயர் 5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணுறதால எனக்கு 5 அடி வந்து இது கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் ஒயர் கிடைக்கல, எனக்கு நார்மல் ஸ்வஸ்திக் ஒயர் தான் கிடைக்கும் அப்படின்னா நாட் வந்து கொஞ்சம் பெரிய நாட்டாக போடுறவங்க கண்டிப்பாக 5.5 அடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிற ஹைட் போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வந்து கிளாஸ் ஒயர் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அதனால வந்து நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து தேவையில்லாமல் 5.5 அடி எடுத்தேன்னா அந்த 1/2 அடி எனக்கு வேஸ்ட் ஆகும். நான் உங்களை எதுக்கு 5.5 அடி எடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கிளாஸ் ஒயர் இல்லாமல் நார்மல் ஒயர் எடுக்கும்போது அந்த ஒயர் உங்களுக்கு பத்தாது. அதனால தான் உங்களை 5.5 அடி எடுத்துக்க சொல்கிறேன். நான் பேஸ் எப்படி போட்டேன்னு முதல்ல சொல்லிடுறேன். க்ரீன் ஒயர் வந்து பேஸ் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டிருக்கேன். ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 ஆரஞ்ச் 2 க்ரீன் அப்புறம் 7 ஆரஞ்சு அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் ஒயரில் 2 லைன் பேஸ் போட்டுட்டு லெஃப்ட்டு ரைட்டு 5 லைன் வந்து ஆரஞ்சு ஒயரில் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 12 லைன் வந்து பேஸ் வந்து போட்டுட்டு அடுத்த 2 லைன் போடும்போது இந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு ஸ்கிப் பண்ணி 16 நம்ம ஒயர் கட் பண்ணோம்னா இந்த லைன் போடும்போது 14 நாட் வர மாதிரி போட்டிருக்கேன். அடுத்தது இன்னும் இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் நாட் ஸ்கிப் பண்ணிட்டு 12 லைன் வர மாதிரி போட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்க மெத்தடில் தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைக்கும். நான் வந்து பேஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த வேஸ்ட் ஒயர் இதே கலரில் நான் சொருகியிருக்கேன், பேஸ் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கிறதுக்காக. உங்ககிட்ட இந்த மாதிரி வேஸ்ட் ஒயர் இல்லைன்னா நீங்கள் வந்து தென்னங்குச்சி கூட சொருகிக்கலாம். கிராஸ்கட் மெத்தடில் கூட போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒயர் மீதி ஆகும். நீங்கள் அந்த ஒயர்லாம் இந்த மாதிரி நீங்கள் சொருகும் போது ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த கலருக்கு வேற மாதிரி வேற கலர்ல போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்காது. அதனால இதே ரிலேட்டட் ஒயர் இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் உள்ளே சொருக்கி விட்டுருங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங் ஒயர் வச்சு 16 லைன் ஹைட் போட்டிருக்கேன். ஒரு நாட் மடங்கி போகிற மாதிரி நான் சொருக்கியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி அழகான ரவுண்ட் ஷேப் கிடைச்சிருக்கு. இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 kg வரைக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கு தேவையான மூடியும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதோட க்ளோசிங் டைப்பில் இன்னொரு வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் இப்போ பார்க்கலாம். நம்ம 16 லைன் போட்டிருக்கோம் இல்லையா பேஸ், இந்த நீட்டில் வந்து நீளமும் 16 போட்டிருக்கோம். நான் இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் இருக்குது. இந்த நீளமும் 7 இன்ச்சஸ், அகலமும் 7 இன்ச்சஸ் இருக்குது. 16 லைன் வந்து ஹைட்டில் போட்டிருக்கேன். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் இருக்குது. இந்த கூடை நல்லா அகலமாகவே வந்திருக்கு. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கூடையெல்லாம் நீங்கள் போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து 3 ரோல் 4 ரோல் இந்த மாதிரி பெரிய கூடையெல்லாம் போட்டு பாருங்கள்.
இன்னொரு கூடைய எப்படி போட்டேன்னு காமிக்கிறேன். இந்த கூடை பார்த்தீங்கன்னா மினி பூஜா கூடை. நான் ஏற்கனவே இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன சைஸ் கூடை. இது வந்து ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் இப்போ பார்க்கலாம். இந்த ப்ளூ கலரில் 6 ஒயர் 5 அடியில் எடுத்து நம்ம வந்து ஸ்டார் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, எல்லா பூஜை கொடைக்கும் அதே மெத்தடில் ஸ்டார் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டார் கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடும் பிங்க் கலரில் 24 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சைடும் 4 ஒயர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு 6 சைடும் வந்து 4 ஒயர் ஜாயின் பண்ணும்போது இது மாதிரி பிங்க் கலர் ஒயர் வரும். அதை வந்து கிராஸில் போடும்போது இங்கே 4x4 இந்த டைமண்ட் கிடைச்சிருக்கு. நான் இதுவும் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போட்டு பாருங்கள். இது வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு 1/2 ரோல் தேவைப்பட்டது. நம்ம இங்கே ஒரு டைமண்ட், இங்கே ஒரு டைமண்ட், இங்கே ஒரு டைமண்ட், 3 டைமண்ட் போட்டு இந்த வி ஷேப்பில் நான் முடிச்சிருக்கேன். அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தாமரை பூ இதழ் மாதிரி அழகாக இருக்குது. நம்மளுக்கு பூஜை கூடலாம் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் மறுபடியும் இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்கிறேன். ப்ளூ கலர் ஒயரில் 5 அடியில் 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார் கிரியேட் பண்ணிவிட்டு 24 ஒயர் 4 அடியில் பிங்க் கலரில் எடுத்து நான் ஒவ்வொரு லெக்லேயும் வந்து 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே லைன் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமண்ட், இங்கே ஒரு டைமண்ட், இங்கே ஒரு டைமண்ட், 3 டைமண்ட் வர வரைக்கும் நான் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 9 அடியில் 2 ஒயர் எடுத்து ப்ளூ அண்ட் பிங்க் இந்த 2 கலர் காம்பினேஷனில் நம்ம நார்மல் பாக்ஸ் நாட்டில் போடுவோம் இல்லையா பூஜை குடைக்கலாம், அதே மெஷர்மெண்ட்டில் தான் போட்டிருக்கேன். நான் பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் நம்ம நார்மலாக பூஜை கூட போடும்போது பாக்ஸ் நாட் போட்டு இந்த ஹேண்டில் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது 2 கூடையுமே அவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு மெஷர்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் வந்து பின் பண்ணி விடுறேன். நீங்கள் பார்த்து அதே மாதிரி போட கற்றுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.